வாய்ஸ் சவடால் விடுறது, நான் அரசியல் கட்சி தொடங்கிட்டேன்னா நீங்கள்லாம் என்ன ஆகுவீங்கன்ற மாதிரி வந்து தனக்கு நானே தன்னை வந்து பெருமையாக நினச்சிக்கிட்டு நடிகர் சங்க தலைவராகி இவருக்கு என்ன பெருமை கிடைச்சிருச்சு நான் கேட்குறேன். அங்கேயும் ஒரு வீரவசனம், இந்த கட்டிடத்தை கட்டி முடிச்ச பிறகு தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்கிறேன். இங்கே பல நடிகர்கள் வந்து நடிகைகளால் வந்து சீரழிஞ்சு போன கதைகள் நிறைய இருக்குது. விஜய்க்கெல்லாம் சிக்கல் இருக்குன்னு கேட்டால் விஜய் வந்து அந்த மாதிரியான நபர்ன்றது வெட்ட வெளிச்சமாக தெரியுது இல்லை. இதுக்கு வழிகாட்டினா அது ரஜினி மட்டும்தான். ரஜினியால் மட்டுமே தான் வந்து விஷாலுக்கு வழிகாட்ட முடியும். ஏன்னா பல நடிகைகளோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிசுகிசுக்கப்பட்டார். பரவலாக பேசப்படுறதுன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு வந்து பலவிதமான இப்போது கை நடுக்கம் கால் நடுக்கத்துக்கு வந்து போதை தான் காரணம் சொன்னால் போதைக்கு என்ன காரணம்னு ஒரு கேள்வி வருது. என்னுடைய பார்வையின்னு கேட்டால் அவர் வந்து சமீப காலத்தில் அவருடைய படங்கள் எல்லாம் தோல்வி படங்களாக அமைஞ்சிடுச்சு. அதை தாண்டி கூட நடிக்கிற நடிகைகள் கிட்ட இவருக்கு ரொம்ப கெமிஸ்ட்ரி ரொம்ப இருக்கிறதா காட்டிக்கிட்டு இவர் விஷால் மட்டுமே கிடையாது சார், இங்கே பல நடிகர்கள் இருக்கிறாங்க. இந்த கூட சேர்ந்து நடிக்கிற அந்த கதாநாயகிகளோட ரொம்ப ஐக்கியமாயிருது. அது அந்த அளவுக்கு ஏன் அப்படி இவங்க ஒரு கெமிஸ்ட்ரியை உருவாக்கிறாங்கன்னு தெரியல. அவர் நடிக்க வர பெண்ணோட நடிச்சுட்டு இவங்க போயிட்ட வேண்டியதானே. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இவங்க வைர நெக்லஸ் போடுறது இதெல்லாம் வந்து எல்லா கதாநாயகர்களும் இப்போ அப்படி ஆகிட்டாங்க. விஜய் உட்பட கதாநாயகிகளோட ரொம்ப ஐக்கியமாகி என் படத்தில் தான் நடிக்கணும், படத்தில் தான் நடிக்கணும், என்னோட தான் நடிக்கணும், உன்னோட தான் மற்றவங்களோட நடிக்கக்கூடாது, இப்படியெல்லாம் வந்து அவங்களோட ஒரு பெரிய நெருக்கமான ஒரு பாண்டிங் உருவாக்கிக்கிறாங்க. அது அவசியமற்றது ஒன்று. இந்த விஷயத்தில் நீங்கள் வந்து விஷால் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு வெற்றிகரமான வந்து ஒரு படத்தில் வந்து படங்களையும் கொடுத்தாரு, தயாரிப்பும் பண்ணதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் சமீப காலத்தில் ஒரு 3-4 வருஷமாக அவருக்கு படங்கள் வந்து சரியாக போகுது. ஒரு ஆக்ஷன் மூவி அதில் தமன்னா நடிப்பாங்க. தமன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்காக ஒரு 15 நாளாக அந்த ஷூட்டிங் எடுத்துருக்கிறாங்க தமன்னாக்காகவே கேட்டேன். அதில் வந்து இவரை வந்து அவங்க வந்து இவங்ககிட்ட டூயட் பாடுற மாதிரி நெருக்கமான காட்சிகள்லாம் பார்க்கும்போது இளைஞர்களை சுண்டி இழுக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க. இளைஞர்கள் சிரிச்சுட்டு போயிடுவான் சார், அவ்வளோதான், பார்த்து ரசிச்சுட்டு போயிடுவான். அதெல்லாம் படம் வந்து வெற்றிகரமாக ஓடிச்சாருன்னா இல்லவே இல்லை. அப்போ எவ்வளோ லாஸ். ஒரு நடிகைக்காக ஒரு 15 நாட்கள் வந்து ஒரு பாடலே எடுக்கிறாங்கன்னு சொன்னால் எவ்வளோ செலவினங்கள். இப்படி தான் வந்து அவர் வந்து நடிகைகளுக்காக வந்து பாடல் காட்சி டூயட் காட்சிகள்லாம் இஷ்டத்துக்கு பணத்தை விரயமாக்கி ஒரு கடன்காரனே ஆயிடுச்சு. ஸோ முதல் காரணம் வந்து போதைக்கு அடிமையாகிறதுக்கு காரணம் கடன். இந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொருத்திட்ட கடன், அந்த கடன் அடைக்கிறது, இப்படி கடன் வந்து ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து படங்கள் வந்து சரியாக போகலை, வெற்றிகரமாக போகலை. படம் தோல்வி ஒரு காரணம், கடன் ஒரு காரணம், படம் தோல்வியால் கடன் ஆயிடுச்சு, அது காரணமாயிடுச்சு. இதை தாண்டி இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில் காதல் தோல்வி. காதலிக்கிறவங்களாம் வந்து இவர் ஏதோ வந்து ஒரு குடும்ப பெண்கள்லாம் போய் காதலிக்கலாம், நடிகைகளை தான் காதலித்து இவங்க சீரழிஞ்சு போகிறானுங்க. ஸோ வந்து காதல், அதுக்கப்புறம் வந்து கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணி அந்த கல்யாணமும் தோல்வியும் போது அடுத்தடுத்து தோல்வின்னு வரும்போது அந்த தோல்வியை வந்து தாங்குற அளவுக்கு சக்தி வேணும். அந்த சக்தி வந்து விஷாலுக்கு இருக்கிற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் தேவையற்ற பகைகள், வாய்ஸ் சவடால் விடுறது, நான் அரசியல் கட்சி தொடங்கிட்டேன்னா நீங்கள்லாம் என்ன ஆகுவீங்கன்ற மாதிரி வந்து தனக்கு நானே தன்னை வந்து பெருமையாக நினச்சிக்கிட்டு வீர வசனங்கள் பேசுறது, இப்படியெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் இது கடந்த காலத்தில் அவருடைய கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம். இப்போ நான் கேட்குறேன், நடிகர் சங்க தலைவராகி இவருக்கு என்ன பெருமை கிடச்சிருச்சு நான் கேட்குறேன். அங்கேயும் ஒரு வீரவசனம் என்னென்னு கேட்டால், இந்த கட்டிடத்தை கட்டி முடிச்ச பிறகு தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு. சார் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது சார். இந்த மாதிரியெல்லாம் வந்து தேவையில்லாமல் விஜயகாந்த் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். விஜயகாந்த் வந்து அந்த நடிகர் சங்க கடன் அடைக்கிறதுக்கு அவருடைய கஷ்டங்கள், ஏகப்பட்ட கஷ்டங்கள், ஏதோ கலை நிகழ்ச்சி கொண்டு போய் நடத்திட்டு உடனே வந்து கடன் அடைச்சிட்டார் கிடையாது. எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, எவ்வளோ அவமானங்கள் இருக்குது. இதெல்லாம் கடந்து தான் அவர் வந்து ஜெயிச்சிருக்காரு. அதனால் இது வந்து ஒரு செய்தியாக வீரவசனத்தை விடுறது, நான் கல்யாணம் பண்ணிக்கிறதே வந்து கட்டடத்தை கட்டி முடிச்சா கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்கிறது, தேவையற்ற நடிகர் சங்கத்தில் போய் அங்கே செயல்பட முடியாத அளவுக்கு வந்து அங்கே பிரச்சனைகள். ஸோ இதெல்லாம் வந்து அவசியமற்ற ஒரு ப்ரெஷர் தான் அவருக்கு. ஸோ ப்ரெஷர் அதிகமாகும் போது தான் இங்கே ஒரு டிப்ரெஷன் உருவாகும். அந்த டிப்ரெஷன் வந்து மீள்றதுக்கு தான் வந்து இந்த மாதிரி குடிக்கிறது, இந்த மாதிரி வந்து போதை கிட்ட வந்து அடிமையாகிறதுக்கு இதனால தான் அவர் இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இருக்குன்னா இவரை சுற்றி ஒரு பெரிய டீம் இருக்கணும். இப்போ விஜயகாந்த் இருந்தார்னா விஜயகாந்த் ஒரு லாபி வச்சுருந்தார், ஒரு பெரிய டீம். அந்த மாதிரி இவருக்கு ஒரு டீம் இருக்கானா இல்லை, கூட இருக்கிறவங்க 2 பேர் இருக்கிறான்னா அவன் குடிகாரனுங்க.
குடிக்கிறதுக்காக கூட இருக்கிறானுங்க. அப்போ இவருக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கோ இல்லை இவருடைய தோல்வியை வந்து பகிர்ந்துக்கிறதுக்கோ யாருமே ஆள் கிடையாது. அந்த வகையில் வந்து கேட்டால் இவரால் மீள முடியாத அளவுக்கு வந்து இவருக்கு சுற்றி வருது ஒரு குடும்பம்ன்றது மனைவி பிள்ளைகள்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து மிங்கிள் ஆகிடணும், குடும்பத்தில் ஐக்கியமாகிடணும். அப்போ தான் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ரெண்டாவது ப்ரொஃபஷனல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலாக பண்ணணும் சார். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெண் மோகத்தில் அடிமையாகிறது இல்லை வந்து குடிபோதைக்கு வந்து அடிமையாகிறதுலாம் இருக்கக்கூடாது. ப்ரொஃபஷன் நீட்டாக இருக்கணும். ஸோ தொழில் பக்தினா கூட நடிக்கிற நடிகைகளை வந்து ஆட்டையை போகிறதோ இல்லை வந்து அந்த நடிகைகளுக்கு வந்து வாரி வழங்கி அந்த நடிகைகள் வந்து கப்பல் ஓனர் ஆகிடுறாங்க. ஹெலிகாப்டர் யார் இன்றைக்கி உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு இன்றைக்கி சார் சரி இங்கே பல நடிகைகள் நான் சொல்கிறேன், இவனுங்கள்லாம் கடங்காரன் ஆகிடுறானுங்க. நடிகைகள்லாம் இப்போ இருக்கிற நடிகைகள் நான் ஒரு லிஸ்ட்டே வேணாலும் நான் தரேன். அந்த நடிகைகள்லாம் என்ன சொந்தமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ கார் நீங்கள் நினச்சிடாதீங்க. கார் வந்து கப்பல் மாதிரி ஒரு 4 கார் இருக்குது, அது வேறு. அதை தாண்டி அவங்க கேட்டால் இன்றைக்கி ஹெலிகாப்டர் ஏரோப்ளைன் வச்சுருக்கிற நடிகைலாம் இருக்கிறாங்க. அதுங்க வாங்குகிற சம்பளம் எவ்வளோ? 4 கோடி 5 கோடி. ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி அவங்களால கப்பல் வாங்க முடியுது? கப்பல் வாங்குறது 150 200 கோடி சார். எப்படி சார் வாங்க முடியுது? இப்படியெல்லாம் வந்து ஆட்டையை போட்டு இவங்களை தண்டக்குடியாக்கி இவங்களை குடிகாரனாக்கி இவங்களை வந்து கடங்காரனாக்கி அது வாங்கிட்டு போயிடும். பொதுவாக ஒரு நடிகர்கள் வந்து தன்னுடைய சேர்ந்து நடிக்கக்கூடிய சக நடிகைகள்கிட்ட வந்து ரொம்ப கெமிஸ்ட்ரி ரொம்ப வந்து ஒரு பெருமையாக நினைக்கிறானுங்க. என்னென்னு கேட்டால் என் கூட யார் வந்தாங்க தெரியுமா? நயன்தாரா. என் கூட யார் இருக்கிறாங்க தெரியுமா? என் கூட வந்து தமன்னா. என் கூட யாருக்குன்னா கீர்த்தி சுரேஷ். என் கூட யார் இப்படி நடிகைகள் கூட இருக்கிறத பெருமையாக நினைக்கிறானுங்க இவனுங்க. ஒரு பொது இடத்துல போய் கலந்துக்கிறத பார்த்தியா, உன் கூட வரல, அவள் என் கூட வந்திருக்கிறா பார்த்தியா. இப்படியான ஒரு இது நாளடைவில் என்னன்னு கேட்டால் அவங்களுக்கே வந்து ஒரு பண தேவைக்கு இவங்களை பயன்படுத்திப்பாங்க. ஒரு 10 கோடி வேணும்னு கேட்டேன் அவ்வளோதானே, அனுப்பிச்சிட்டா போச்சு, நான் அனுப்பிடுறேன் உனக்கு. அந்த பணத்தை நீங்கள் திருப்பி கேட்க முடியாது. உங்களுக்கே ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கலாம். இப்போ விஷாலுக்கே ஒரு கஷ்டம்னு கேட்டால் விஷாலால் பல நடிகை எவ்வளோ பேர் இருப்பாங்க, நடிகைகள் கூட இருப்பாங்க. அவங்க வந்து திருப்பி அந்த பணத்தை கேட்க முடியாது உங்களால். போனது தான். நடிகர்கள் வந்து ஒழுக்கம் இல்லாதனால ஒரு குடும்பத்தோடு வந்து இணைஞ்சி இல்லாமல் ஒரு பேச்சுலராகவே இவனுக்கு இருக்கிறதுனால இவங்களை வச்சு நடிகைகள் பயன்படுத்திக்கிட்டாங்க. இதுதான் உண்மை. ஆனால் நடிகை கெட்டு போனால் வந்து இங்கே பரவலாக பேசப்படுது. இந்த நடிகை இருக்கிறானே அந்த நடிகையை பாழாக்கிட்டாங்க, அவளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க, அவங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிட்டாங்க, அப்படிதான். ஆனால் இங்கே பல நடிகர்கள் வந்து நடிகைகளால் வந்து சீரழிஞ்சு போன கதைகள் நிறைய இருக்குது. இவனுக்கு கொடுத்த பணத்தை கூட கேட்க முடியாது சார். ஒரு நடிகை கிட்ட கேட்டால் நீ படுத்த இல்லை, அது சரியாக போச்சு போன்றா, என்ன பண்ண முடியும்? நீ என்னை எப்படிலாம் யூஸ் பண்ணிட்ட, அப்புறம் இப்போ ஒன்றும் பெருசாக கிளைம் பண்ணுற, அப்படி போயிடும். இன்னைக்கு இளம் நடிகர்கள் வந்து ஏன் வந்து ஒரு கோடி சார் இன்றைக்கும் வந்து ஒழுக்கம் உள்ளவங்களுக்கு சிக்கலே கிடையாது. அஜித்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த மாதிரியான வந்து கசுகசு இதெல்லாம் கிடையவே கிடையாது. முழுக்க அவங்களுக்கு பின்னாடி ஒரு குடும்பம் இருக்குது. ஸோ ஒரு குடும்ப கட்டமைப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த சிக்கல் இல்லை. ஆனால் அதை தாண்டி வந்து குடும்ப வந்து கட்டமைப்பு இருந்தாலும் சிக்கல் வருது. இப்போ விஜய்க்கெல்லாம் சிக்கல் இருக்குன்னு கேட்டால் விஜய் வந்து அந்த மாதிரியான நபர்ன்றது வெட்ட வெளிச்சமாக தெரியுது இல்லை. எல்லாம் மான ஈனம் சூடு சொன்னதாக்கா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முழுக்க இங்கே ஏற்கனவே இங்கே வந்து ஏகப்பட்ட கிசு இருக்கும்போது நீங்கள் ஜோடி போட்டுன்னு போவீங்களா? ஒரு நடிகையோட பொண்டாட்டிக்கு பிடிக்கல, பிள்ளைங்களுக்கு பிடிக்கல, பொண்ணுக்கு பிடிக்கல, அப்பாவுக்கு பிடிக்கல, எல்லாரும். ஆனால் உனக்கு மட்டும் பிடிக்குது, ஆனால் கூட சேர்ந்து போகிறேன். கொஞ்சமாச்சும் உடம்புல வந்து கொஞ்சம் சூடு சொர்ணம் மானம் ஈனம் ஏதாவது இருந்ததுன்னா என்னடா ஊர் உலகம் இப்படி பேசுதே, நம்ம ஒரு அரசியல் கட்சி தொடங்கி இருக்கிறோமே, நம்ம இப்படிலாம் போகலாமா உணரணுமா இல்லையா? அது கிடையாது. ஆனால் பெருமை என்னென்னு அவ கூட நடந்து போகிறதோட பெருமை. ஸோ எதுக்காக சொல்கிறேன்னா ஒழுக்கமானவர்களுக்கு பிரச்சனையே இல்லை சார். நடிகர்களுக்கு ஒழுக்கமானவர்களுக்கு பிரச்சனை. இப்போ விஷால் வந்து எங்கேயோ மிஸ் ஆகிட்டார். இப்போ ஒரு பெரிய கேப் வருது. இது வந்து கடந்த காலத்தில் வந்து பல பேர் வந்து இந்த போதைக்கு அடிமையாகி அப்படியே இறந்தவங்களும் இருக்கிறாங்க, மீண்டவங்களும் இருக்கிறாங்க. மீண்டத்துக்கு ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். ரஜினி அவர்கள் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து அவர் ஆன்மீகத்தில் இல்லாத போது அவருக்கு வந்து இடைவிடாமல் ஒரு உழைச்சதோட விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு வருஷத்தில் மட்டுமே 17 படம் நடிச்சிருக்காரு ஒரே வருஷத்தில். அப்போ ஒரு வருஷத்தில் 17 படம் நடிக்கிறாருன்னா அப்போ எவ்வளோ டைட்டான ஒரு ஷெடியூல் வந்திருக்குன்னு பாருங்கள். அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர். அடுத்தது 9 படம் இப்படி ஒரு வருஷமாக கேட்டால் 75லேருந்து ஒரு 80 வரைக்கும் பயங்கரமான ப்ரெஷர் இருந்து அப்போது அவருக்கு வந்து ஒரு சிக்கல் உருவாச்சு. ஒரு மன உளைச்சலாகி ஒரு டிப்ரெஷனுக்கு வந்து அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டார். அப்போ அவருக்கு ஒரு முறையான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் அவர் ஆன்மீகத்தில் தன்னை செலுத்திக்கிட்டார். இப்போ விஷால் வந்து இதில் வந்து மீளனா இதுக்கு வழிகாட்டினா அது ரஜினி மட்டும்தான். ரஜினியால் மட்டுமே தான் வந்து விஷாலுக்கு வழிகாட்ட முடியும். ஏன்னா அவருக்கும் இந்த மாதிரியான பாதிப்பு இருந்தது உண்மை. பல நடிகைகளோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிசுகிசுக்கப்பட்டார்.
போதைக்கு அடிமையானவர் சொல்லப்பட்டார். ஏன் ஒரு கட்டத்தில் பைத்தியம்னே சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஸ்டேஜில் தான் இன்றைக்கி வந்து விஷால் வந்து இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். விஷால் மீளணும்னா இப்போன்னு கேட்டால் கெட்ட பழக்கணும் கூட இருக்கிற நண்பர்களை செருப்பால் அடிச்சு தொத்தணும் அவங்கள. முதல்ல இந்த குடிகார நாய்ங்க கூட ஒரு 4 நாய்ங்க இருக்குது. அந்த நாய்ங்களை செருப்பால் அடிச்சு தெத்துட்டு ஃபுல்லாக வந்து ரஜினிகிட்ட அட்வைஸ் வாங்கினார்னு வச்சுங்களேன். ஒரு ஆன்மீக பாதையில் அவர் பயணிச்சார்னா விஷால் அசைக்கவே முடியாது. இரும்பு மாதிரி விஷால் ப்ராப்பராக இப்பவும் பாருங்க அந்த இரும்பு அப்படியே தான் இருக்குது. ஆனால் அந்த இரும்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இரும்பை பிடிக்க முடியாமல் நடுங்குதுன்னு சொன்னால் அந்த அளவுக்கு சக்தி விரயமாயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து போதையாலையும் மற்ற பழக்க வழக்கங்களால் அவருடைய சக்தி விரையும் போயிருக்கு. அப்போது அந்த சக்தி மீண்டும் கிடைக்கணும்னு சொன்னால் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்டும் வந்து ஒரு ஆன்மீக பாதையில் அவர் வந்து அவர் பயணித்தார்னா நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இதுக்கு ஒரே அட்வைஸ்னால் ரஜினி தான் வந்து அவருக்கு அட்வைஸ் பண்ண முடியும். என்னை கேட்டால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து ஆன்மீக பாதையில் பயணித்து நல்ல ஒரு குடும்ப பெண்ணை பார்த்து ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை எளிய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு குடும்பத்தில் ஐக்கியமாகி இந்த கடன்லாம் தூசு சார். ஏன்னா இன்றைக்கும் விஷால்னா ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்குல்ல. இன்றைக்கி எப்படி ஒட்டுமொத்த மீடியாக்கெல்லாம் கதறது எதனால்? விஷாலுக்கு வந்து அந்தளவுக்கு செல்வாக்கு இருக்கிறதுனால தான் கதறது. அப்படி இருக்கும்போது அவர் வந்து இந்த தேவையில்லாமல் அந்த அரசியல் வசனங்கள் இந்த நடிகர் சங்கம் கருமெல்லாம் உங்களால் வந்து அதெல்லாம் பயணிக்கவே முடியும். நடிகர் சங்கம்னா பெரிய பொறுப்பு சார். அதில் எதுக்கு நீங்கள் வந்து ஒரு உங்களை ஈடுபடுத்திக்கணும்? இங்கே உங்களுடைய எதிரிகள்லாம் சினிமாவிலே இருக்கும்போது தேவையில்லாமல் எதிரிகளை உருவாக்க தான் இந்த சங்கம் உதவும். அப்போ முழுக்க முழுக்க ப்ரொஃபஷனலாக ஜெயிக்கணும். ஸோ பெண் என்பது வந்து ஒரு மாயை. தேவையில்லாமல் நான் இவ்வளோ லவ் பண்ணேன் அவ்வளோ லவ் பண்ணேன். நீ லவ் பண்ண அத்தனை பேரும் எவ்வளோமே வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஆள் மாதிரி எனக்கு தெரில. கிசுகிசுக்க பாடுற அத்தனை பேரும் பார்க்குறேன், ஒருத்தி கூட ஒழுங்கு கிடையாது. நானும் பார்த்துட்டேன். ஏற்கனவே இந்த மாதிரி சிக்கல் வந்து மீண்டவன் தான் சிம்பு. அவன் இன்றைக்கி எவ்வளோ தெளிவாக இருக்கிறான் பாருங்கள். சிம்பு இதே மாதிரி பெரிய பிரேக் கிடச்சிது. அப்போது வந்து அதில் வந்து மீண்டும் வெளியே வர்றதுக்கு ஒரு பெரிய ஒரு பக்கபலமாக குடும்பம் இருந்தது. அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கைன்னு சொல்லிட்டு ஒரு குடும்பம் இருந்தது. அந்த மாதிரி நீங்கள் வந்து கேட்டால் உங்களுக்கான குடும்பத்தை உருவாக்கிட்டு ஆன்மீக பாதையில் பயணம் ரஜினிகிட்ட அட்வைஸ் கேட்கலாம் இந்த விஷயத்தில். என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ மீண்டு வரணுன்றது தான் அதுதான். மற்றபடி இது வந்து கேட்டால் முழுக்க அவருடைய போதைக்கு காரணமே என்ன கேட்டால் கடன் பிரச்சனையும் காதல் தோல்வி ப்ளஸ் திருமண தோல்வின்னு சொல்ல முடியும். இப்படி வந்து நல்ல வேலை சொன்னாங்க. கீர்த்தி சுரேஷை போய் பொண்ணு கேட்க போனார் அவங்க அம்மா. நல்ல வேலை அவங்க பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதில் இவன் தப்பிச்சிட்டான். யார் என்ன கேட்டால் நான் அப்படி தான் நான் சொல்லுவேன். அதுக்கு காரணம் நீங்கள் கேட்குறீங்க. தப்பிச்சிட்டான் விஷால். அவங்க அம்மா அப்பா போய் பொண்ணு கேட்டாங்க. பொண்ணு கேட்கறதுக்கு இடமா இல்லை. யாரை போய் கேட்குறதுன்னா கீர்த்தி சுரேஷை போய் கேட்டாங்க. கீர்த்தி சுரேஷ் ஏற்கனவே இங்கே ஏகப்பட்ட பேச்சுக்கள் இருக்குது. அந்த வகையில் என்ன கேட்டான்னு கேட்டால் வந்து விஷால் வந்து தப்பிச்சுதான் நினைக்கிறேன். விஷாலுக்கு இப்போ தேவை என்னன்னு கேட்டிங்கன்னா நல்ல நட்பு தேவை. கூட இருக்கிற முதல்ல செருப்பை வச்சு வெளியே தத்துவோம் இந்த கூட இருக்கிற குடிகார நாய்ங்களை. அவருடைய சக்திக்கு மீறின விஷயங்களில் வந்து அவர் ஈடுபட்டிருக்கிறார் நான் நினைக்கிறேன். இங்கே அவர் சக்தி குறைவாக நான் நினைக்கல. அவர் சக்திக்கு மீறின விஷயங்கள் இதெல்லாம். ஒரு நடிகர் சங்கத்துக்கு ஒரு பொறுப்பாளராக இருக்கிறாருன்னா ஒரு பொதுச்செயலாளராக இருக்கிறாருன்னா நீங்கள் வரலாம். நான் வர வேணாம்னு நான் சொல்ல தகுதி இல்லையான்னு கிடையாது. தகுதின்றது வேறு, அதில் இன்வால்வ் ஆகுறதுன்னு ஒன்று இருக்குது இல்லையா, அந்த பொறுப்பை சுமக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. உங்களுக்கு நடிகர்ன்ற தகுதி இருக்குது, அதை தாண்டி ஒரு பெரிய ஸ்டார்ன்ற தகுதியெலாம் இருக்குது. ஆனால் இங்கே இப்போ உள்ள இந்த நடிகர் சங்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் இருக்குது. மீண்டும் அது கடனில் வந்து இருக்குது. பெரிய கட்டடங்களை கட்டுற பொறுப்பு இதெல்லாம் இருக்குன்னு கேட்டால் நீங்கள் அதிலையும் கவனம் செலுத்த முடியாமல் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் கவனம் செலுத்தாமல் உங்களுடைய ப்ரொஃபஷனலையும் கவனம் செலுத்த முடியாத சூழலாயிட்டு. பெருசாக வந்து விஷால் வந்து நடிகர் சங்கத்துக்கு வந்து அங்கே எதுவும் பெருசாக கிடைக்கல. ஒரு கட்டடத்துக்கு பூஜை போட்டு அந்த ஒரு கட்டடம் வந்து அரையும் குறையுமா தொங்கிட்டு இருக்குது தான் நம்ம பார்க்குறோம். ஸோ மற்றவங்க என்ன கேட்டால் வந்து இவ்வளோ சீக்கிரம் இந்த பொறுப்பு எடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து பொறுப்பு எடுத்துக்கிட்டு இன்னும் பல பேர் இருக்கிறாங்க, பல மூத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க பார்த்தாங்க நீங்கள் வந்து என்ன சொன்ன ஒரு அட்வைசர் டீமில் பின்னாடி இருக்கணுமே தவிர நீங்கள் வந்து இதில் உள்ளே வந்துட்டு தேவையற்ற விரோதங்கள் மனஸ்தாபங்கள் தான் அங்கே உருவாகுது. தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணாமல் விட்டுட்டு 40 வயசு கடந்து இவளா அவளா இவளா அவளா இப்படியே ஓடிட்டு இருக்குது. இதெல்லாம் அவளா இவளாலாம் வந்து 30லேருந்து 35க்குள்ளே முடிச்சிடணும். வாழ்க்கை குறித்த புரிதல் வேணும். முதல்ல அடிப்படை ஒழுக்கம் தேவை. அந்த ஒழுக்கம் மிஸ் ஆகும்போது எல்லாமே காலியாயிரும். என்ன கூட வந்து பணம் போயிடுச்சுன்னா கூட பணம் கூட சம்பாரிச்சிடலாம். ஆனால் கேரக்டர் போயிடுச்சுன்னா அவ்வளோதான். அந்த மாதிரி வந்து நம்ம வந்து கேரக்டர் டேமேஜ் ஆகாத அளவுக்கு நம்ம நடந்துக்கணும். சினிமானா வந்து எல்லாரும் வந்து மோசமானவங்களா, பெண் பித்தர்களா? இந்த நடிகைகள்லாம் வந்து என்ன சொன்ன ஒரு மின்மினி பூச்சி சொல்லுவாங்க, விட்டில் பூச்சி. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து மயங்கி விழுந்துடக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். இது நடிகைகளுக்கும் பொருந்தும். ப்ரொஃபஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொஃபஷனலாக பாருங்கள். அதை விட்டு பர்சனல் லைஃபோடு நீங்கள் மிங்கிள் பண்ணும்போது அப்போ சிக்கலாகும். தனிப்பட்ட வாழ்க்கையும் தொழில் வாழ்க்கையும் ஒன்றா நீங்கள் இணைச்சிக்கிட்டிங்கன்னா சிக்கல் கண்டிப்பாக. அந்த சிக்கல் வரும்போது எல்லாம் வரும். அதுக்கப்புறம் தான் இந்த கை நடுக்கம், கால் நடுக்கம், உடல் நடுக்கம், குரல் நடுக்கம், எல்லா நடுக்கமும் வரும். நீங்கள் வந்து சுத்தமாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் உள்ளமும் சுத்தமாக இருக்கும், உடலும் சுத்தமாக இருக்கும்,
உங்கள் வாழ்க்கையும் சுத்தமாக இருக்கும். அடுத்தடுத்த முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். இதே சினிமாவில் தான் அஜித்தும் இருக்கிறார். இதே சினிமாவில் தான் இன்னும் பல நடிகர்கள் இருக்கிறாங்க. அவங்களாம் வாழ்க்கையை சுத்தமாக தான் வச்சுருக்கிறாங்க. அவங்க மேலே எந்த கிசுகிசும் வரவே இல்லை. இந்த மாதிரி சிக்கல் வரவே இல்லையே.